வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. என்ன சார் நாம் எதிர்பார்க்குறது மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு, இந்த ரேஷன் கடைகளில் எப்போ சார் நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்குறாங்க? இதை தாங்க ஒவ்வொரு தமிழக மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்காங்க, ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு. ஸோ இந்த ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு ரேஷன் கடைகள்லையுமே பார்த்திங்கன்னா நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு இன்டர்வியூ எல்லாமே முடித்து தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ 2-3 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் எந்த விதமான அப்டேட்டும் வந்த பாடில்லை. ஸோ இதை ஒவ்வொரு தேர்வர்களுமே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. கடந்த 2-3-4 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா சரிவர ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் எதுவுமே நடக்கலை. ஸோ ஒட்டு மொத்தமாக நிறைய பேருக்கு பெண்டிங்கு, திரும்ப பார்த்தாலும் பெண்டிங்கு, இப்படி பார்த்தாலும் பெண்டிங்கு, அப்படி பார்த்தாலும் பெண்டிங்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் எப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்க இருக்காங்க? இதை தாங்க கேள்வி மேலே கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு உண்டான ஒரு சரியான பதில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடை இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவர்களுக்கு சரியான பதில் நியாய விலை கடைகளில் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள். ஸோ இந்த 2 பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா நேரடி நேர்காணல் 6503 பணியிடங்களை தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு மண்டல வாரியாக தனித்தனியாக ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கூட்டுறவு சங்கங்களில் மண்டல இணைப்பதிவாளர், மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் வாயிலாகவே ஸோ கூட்டுறவுத்துறையில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே கொடுக்க இருக்காங்க. ஸோ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பதவிகளுக்கு ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அறிவிப்பு தாங்க வந்தாச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த அறிவிப்பு விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேர்காணல்கள் எல்லாமே நீங்கள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பீங்க. எனக்கு எப்போ சார் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் தயார் நிலையில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு அதி விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடை தரப்பு மக்கள்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நேர்முக தேர்வுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையோடைய அப்பாயின்மெண்ட் தேதி என்ன சார், எப்படி நமக்கு கொடுப்பாங்க, இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் மிக ஒன்று. ஸோ நேர்முக தேர்வுடைய முடிவுகள் இந்த டிஆர்பியுடைய இணையதளத்தின் மூலமாக வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் மூலமாக, மெயில் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் ஸோ ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் 38 மாவட்டத்திற்கும் வெளியிட போகிறதா சில தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக ரேஷன் கடையுடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு அதி விரைவில் நமக்கு கிடைக்கும். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.